அனைத்து மக்களும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியா கோவை மாறி இருக்கு. அங்க கரண்ட் நிலவரம் எப்படி சார் இருக்கு? மிக அதிக காட்டமா இருக்கு. அந்த காட்டத்துல ரெட்டை இலை எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இல்ல, ரெட்டை இலை இருக்கு. சூரியனுக்கும் தாமரைக்கும் நடுவுல நிக்குது. ஓகே சார், உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன சார்? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன சார்? அண்ணாமலை ஒருவேளை வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி 2 பேரும் ஒன்னா சிறைக்கு போகணும், இல்லைன்னா அரசியல் துறவரம். திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ கொங்கு மண்டலத்துல, தமிழ்நாட்டுல அது மாதிரி ஒரு பெரிய அளப்பறை தமிழ்நாடு முழுக்க சலசலப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. திமுக ஒருவேளை இங்க வென்று விட்டால் அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வாசிப்பார். அந்த அண்ணாமலை ஃபேக்டரை முற்றிலுமாக களத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் கோவையில அதிமுக வெல்ல வேண்டும். அதிமுகல பிரபலமானவர்கள் வேலுமணியே கூட களத்தில் நின்று இருக்கலாம். நின்று பொழுது வெற்றி வாய்ப்பு நிச்சயமா அதிமுக வெற்றி பெறும். இது ஏதோ ஒரு அதிசயமா இவர் மட்டும்தான் ஐஏஎம்ல படிச்சிருக்காரு, இவர் மட்டும்தான் ஐபிஎஸ் ஆயிருக்காரு. இதெல்லாம் ஒரு தனக்குன்னு அந்த ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு, சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு தனக்கான ஒரு பிரபாவம் அவர் செய்து. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கோவையில நன்கு பரிச்சயமான நபர் நீங்க. எப்படி இருக்கு கோவையை பொறுத்த வரைக்கும் களம்? ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்ல அனைத்து மக்களும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதியா கோவை மாறி இருக்கு. அங்க கரண்ட் நிலவரம் எப்படி சார் இருக்கு? அதாவது வெப்பநிலையும் அரசியல் சூழ்நிலைகளும் ரொம்ப மிக அதிக காட்டமா இருக்கு. அந்த காட்டத்துல ரெட்டை இலை எப்படி இருக்குன்னு கேக்குறாரு. இல்ல, ரெட்டை இலை இருக்கு. சூரியனுக்கும் தாமரைக்கும் நடுவுல நிக்குது. அதாவது முன்கூட்டியே அதாவது கோவை தொகுதிக்குன்னு சில பாரம்பரிய இது இருக்கு. நீங்க ரொம்ப குறைஞ்சபட்சம் சென்றபுற சட்டமன்ற தேர்தலில் கமலஹாசன், வானதி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக வந்த திமுக 3வது இடத்துக்கு அங்க தள்ளப்பட்டது. அப்ப கோவையில கொஞ்சம் படித்தவர்கள், அதாவது அர்பன் அண்ட் செமி அர்பன்ல பர்சனாலிட்டி ஸ்பீக்ஸ், ஒரு பிரபலமான வேட்பாளர்கள், நன்கு அறிமுகமான வேட்பாளர்களுக்கு ஒரு அனுகூலம் உண்டு. படித்தவர்கள் மத்தியில அந்த கோவையினுடைய அந்த நகரத்தினுடைய தன்மை அது. அப்ப அண்ணாமலைக்கு கை கொடுப்பது என்பது அந்த பிரபலம். அதுக்கு மேட்சிங்கா இதை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். அதுக்கு மேட்சிங்கா அதிமுகல பிரபலமானவர்கள் வேலுமணியே கூட களத்துல நின்று இருக்கலாம். நின்று இருக்கிற பொழுது வெற்றி வாய்ப்பு நிச்சயமா அதிமுக வெற்றி பெற்று. சிங்கி ராமச்சந்திரன் மிக சரியான வேட்பாளர், அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. நன்கு படித்தவர். அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க அப்பா சட்டமன்ற உறுப்பினராக சிங்காநல்லூர் தொகுதியில் இருந்தவர். அதுல எல்லாம் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனா அந்த மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு பிரபலமான வேட்பாளர் என்பது ஒரு தேவையா அவங்க நினைக்கிறாங்க. திமுகலையும் அந்த குறைபாடு இருக்கு. கணபதி ராஜ்குமார் ரொம்ப ஆக்டிவா இருக்கவர், நிறைய இடங்களுக்கு சென்று வர்றாரு. அதனால அவருக்கான வெற்றி அப்படின்றது ரொம்ப எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அதாவது திமுகவுக்கு அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய பலம், அதிமுகவுக்கு அந்த பாரம்பரிய இரட்டைக்கு உண்டான அந்த வாக்கு வங்கி. அண்ணாமலைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையினால கோயம்புத்தூர்ல பாஜக உருவெடுக்குதானே கிடையாது. சிபி ராதாகிருஷ்ணன் 2014 அதிமுக வென்றது. 2வது இடத்துக்கு வந்த பாஜகவுக்கு வெறும் 40,000 ஓட்டுகள் தான் வித்தியாசம். அடுத்து அதிமுக கூட்டணியில வானதி அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இதற்கு முன்பே பாஜக பாராளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணியில் ஒரு முறையும் அதிமுக கூட்டணியில் ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால ஏதோ அண்ணாமலை வந்ததுனால, அவர் கோவையில் அவதரித்ததால் ஒரு பெரிய பூம்
ஏற்பட்டுருச்சுங்கிறது அதெல்லாம் பொய். இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு இருக்கிற வாய்ப்புகளை இவர் கெடுக்கிறார். இவரது தான் தோன்றித்தனமான பேச்சு, அதாவது எல்லாரோடையும் ஈஸியா வந்து சண்டை போட்டுக்கிறார். தினசரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பத்தி வர்ற செய்திகள்லயே ஒன்னா யாரையாவது தாக்கி பேசுவார். அதிமுக காணாம போயிடும், அதிமுக அழிஞ்சு போயிடும் பாரு. இல்லைன்னா இது ஏதோ அதிமுக ஒரு சட்டப்பையில இருக்கிற பேனா மாதிரி இதை நான் வந்து ஓபிஎஸ் கொடுத்துருவேன் அப்படின்பாரு. 4 நாள் கழிச்சு இதை நான் தினகரன் கொடுத்துருவேன் அப்படின்பாரு. இதெல்லாம் வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சு. ஒரு மாநில தலைவராக இருக்கிறவர் பேசக்கூடாத ஒரு மாற்று கட்சியினுடைய பிரச்சனைகளை பத்தி அவருக்கு பேசுறதுக்கு உரிமை கிடையாது. ஒன்று. அடுத்து போற இடத்துல எல்லாம் சட்டை. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து போலீஸ்காரங்க கொஞ்சம் நில்லுங்க சார் இப்படி போலான்னா போலீஸ்காரங்களோட பத்திரிகைக்காரங்களோட பார்த்தீங்கன்னா அவருக்கு தினசரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து சண்டை. அப்ப கோவை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பல கலவரங்களை எல்லாம் பார்த்தது. இப்பவும் அவர் குறிப்பிட்டு சொல்றது என்ன, நான் வந்து என்ஐஏ கொண்டு வருவேன், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவேன், நார்கோட்டிக் இது கொண்டு வருவேன், அதுக்கு ஒரு தனியார் சென்டர் வந்து கொண்டு வருவேன், இதெல்லாம் வந்து பேசுறாரு. இதுக்குதான் போலீஸ்காரனை வேட்பாளராக நிறுத்தினா அந்த ஆளு சுத்தியும் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வர்றதுலதான் கவனம் செலுத்துறாரு. கோவையினுடைய தேவைகள் அது அல்ல. கோவையினுடைய தேவைகள் வந்து ஒரு நல்ல மத நல்ல இணக்கம். இங்க வந்து ரொம்ப என்டர்பிரைசிங் இருக்கிற, அதாவது உற்பத்தி, பொருளாதாரம், மகிழ்ச்சி, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அமைதியை குறைப்பது, உற்பத்தியை பாதிப்பது, ஒரு மத நல்லிணக்கத்துக்கு ஊடு விளைவிப்பது, இந்த மாதிரி தான் அவர் வந்து அவருடைய செய்திகள், பேச்சு எல்லாமே வந்து இருக்கு. கொங்கு மண்டலத்துல பொறுத்த வரைக்குமே பாஜகவோட வளர்ச்சி அப்படின்றது அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. குறிப்பா கோவையில வந்து எங்களுடைய வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பாஜக சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்களே சார் அவங்க கோவையில வெற்றி பெற்றுவோம். இதுதான் அவங்க பதில் சொல்லணும். 2014 திரு சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வியுற்ற பொழுது, 2ஆம் இடத்தை பிடித்த பொழுது வெறும் 40,000 வாக்குகள் தான் வித்தியாசம். அப்ப அது கூட அண்ணாமலை பிறந்து ஐபிஎஸ் ஆபீசர் ஆனதுனால கிடைச்சுதான். கோயம்புத்தூர்ல பிஎஸ்ஜில படிச்சவங்க பல லட்சம் பேர் இருப்பாங்க. ஐஏஎம்ல படிச்சவங்க பல ஆயிரம் பேர் இருப்பாங்க. ஐஏஎம்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது தெரு ஒருத்தர் இருப்பாங்க. ஐஏஎம் அகமதாபாத்ல படிச்சவங்களே நிறைய இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எம்ஐடி, ஹார்வர்ட் போன்ற உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்துல படிச்சவங்க எல்லாம் வந்து நிறைய இருக்காங்க. அடுத்து ஐபிஎஸ் ஆபீசர் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல வருஷத்துக்கு 100 பேர் செலக்ட் ஆகுறாங்க. இது ஏதோ ஒரு அதிசயமா இவர் மட்டும்தான் ஐஏஎம்ல படிச்சிருக்காரு, இவர் மட்டும்தான் ஐபிஎஸ் ஆயிருக்காரு. இதெல்லாம் வந்து ஒரு தனக்குன்னு அந்த ஒரு வார் ரூம் வச்சுக்கிட்டு, சோசியல் மீடியா வச்சுக்கிட்டு தனக்கான ஒரு பிரபாவம் வந்து அவர் செய்து கொள்கிறார். சார், இப்ப பேசுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்க இந்த வார் ரூம் வச்சுட்டு அவர் செயல்படுறாரு, ரொம்ப அக்ரஸனா இருக்கிறாரு, இதனால அவர் பாஜக வந்து இவருனால இங்க வளரல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல. பட் கிரவுண்ட்ல அவங்க வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா இருக்காங்கல்ல சார், அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து 10 ஆண்டு கால மோடி அவர்களது ஆட்சி. அதை இப்படி வச்சுக்கலாம். பாஜக மீது இருந்த, மோடி அவர்கள் மீது இருந்த எதிர்ப்பு உணர்வு என்பது இப்ப குறைஞ்சிருக்கு. 2019 தமிழ்நாட்டில் 2019 இருந்ததை போல அந்த கோ பேக் மோடின்னு எங்கேயாவது நடந்திருக்குதா என்ன? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா, அன்றைக்கு வலிமையாக எதிர்த்த திமுக 2019 கோ பேக் மோடின்னு சொல்லி கருப்பு பல்லன் பறக்க விட்டு மிக தீவிர மோடி எதிர்ப்பு பிரச்சாரத்துல ஈடுபட்டது அன்றைய திமுக. இப்ப அவர்கள் ஆளுகிற கட்சியாக இருக்கிறதுனால மத்திய அரசாங்கத்தோடு ஒரு அனுசரணையாகவும் நடந்து கொள்ளணும். அதாவது நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்க அழுகிற மாதிரி அழுகுங்க என்று ஒரு ஒப்பந்தம். அதாவது அந்த எதிர்ப்பு உணர்வு 2019 நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, இன்றைக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த அளவுக்கு வந்து இல்ல. அதனால அந்த எதிர்ப்பு உணர்வு என்பது வந்து குறைந்து இருக்கு. ஏன்னா அதிமுக 2019 ஆதரித்தார்கள் மோடியை, இன்றைக்கு அந்த ஆதரவை வந்து விலக்கி கொண்டார்கள். அவ்வளவுதான். அப்ப அதனால அந்த எதிர்ப்பு உணர்வுகள் என்பது வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே சார், உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன சார்? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் யாரு ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு நீங்க உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன சார்? அதாவது நம்ம இப்படி எடுத்துப்போம், யார் வென்றால் என்ன நடக்கும் என்பது.
அண்ணாமலை ஒருவேளை வெற்றி பெற்றால் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி 2 பேரும் ஒன்னா சிறைக்கு போகணும், இல்லைன்னா அரசியல் துறவரம் போகணும். அரசியல் துறவரம் ஒன்னா சிறைக்கு போகணும். செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்ததோ அது வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 100% நடக்கும். ஓகே. இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம மோடியை பிடிச்சு சரி பண்ணிக்கலாம் என்று நினைக்கிறாங்க. அரசியல்ங்கிறது ஒரு தேர்தலை போல அடுத்த தேர்தலுக்கு அந்த சூழ்நிலை இருக்காது. நீங்க அது சின்ன ஒரு உதாரணம். 96ல ரஜினிகாந்த் அவர்கள் நான் தேர்தலில் போட்டி போடுறேன்னு சொல்லி 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவித்திருந்தால் ஆட்சி அமைச்சா அவர் தான் முதலமைச்சர். 96ல அவர் எதுவுமே செய்ய வேண்டாம். நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், இவ்வளவு போதும் அவ்வளவுதான், வேற எதுவுமே தேவையில்லை. ரஜினிகாந்த் அன்னைக்கு ஆட்சி அமைச்சிருப்பார். அன்றைக்கு அவருக்கு வீசி, அதாவது சூழ்நிலை, அந்த தேர்தல் நடக்கிற பொழுது அந்த காலகட்டத்துல என்ன ஒரு சூழ்நிலை. ஆனா அதே ரஜினிகாந்த் பின்னால நான் அரசியலுக்கு வர்றேன் எல்லாம் சொல்லி திருப்பி 2015, 17, 18 அம்மா மறைவுக்கு பிறகு வருகிறேன் என்று முயற்சி எடுக்கிற பொழுது நம்ப தயாரா இல்லை. அப்படியே வந்தாலும் 10% மேல வாக்கு கிடைக்காதுன்னு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தார். எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாருன்னா, லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி போடுறாரு. அதாவது இந்த தேர்தலில் தன்னை பலப்படுத்தி கொண்டோம், அதிமுகவுக்கு இரட்டை இலைக்கு விடுகிற வாக்குகள் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கிடைக்கிற வாக்குகள் என்பதை உறுதிப்படுத்த வேணும். இதுதான் அவர் நினைக்கிறார். அடுத்த தேர்தலுக்குள்ள எப்படி 2019 தேர்தலுக்கும் 21 தேர்தல், 21 தேர்தலில் இருந்து 23 தேர்தலுக்குள்ள இன்றைக்கு அண்ணாமலை என்கிற ஒரு ஃபேக்டர். அப்ப இப்ப இந்த 24 to 26 இந்த 2 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்டர் அப்படிங்கிறது அது எப்படி போகும் என்று நம்ம யூகிக்க முடியாது. அதே போல விஜய், டாக்டர் விஜய், நடிகர் விஜய், அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்றார். நாம் தமிழருடைய வளர்ச்சி. அப்ப இதெல்லாம் வர்ற பொழுது அந்த லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு நம்ம ஒர்க் பண்ண முடியாது. இன்றைக்கு களத்தில் நாம் வெற்றி பெறும். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமிக்கு இப்பவே 72 வயசு, இன்னும் 2 ஆண்டு வரும்போது 74. அந்த ஒரு வாய்ப்பை விட்டா அவருடைய அவர் கிட்டத்தட்ட அதுக்கு அடுத்த தேர்தல் 79, 80 வயசுங்கிற பொழுது அவுடேட் ஆயிடுவார். அதனால வருகிற தேர்தல் என்பது அவரது அரசியல் வாழ்வுக்கு முக்கியமான ஒரு தேர்தல் ஒன்று. இரண்டாவது, செந்தில் பாலாஜிக்கு மிக சமமாக, இன்னும் சொல்ல போன ஒருபடி அதிகமாக, நான் இதை அவர்களை அசிங்கப்படுத்தணும்னோ தவறாக குறிப்பிடணும்னோ சொல்லலாம். ஏன் அவர்கள் அண்ணாமலையை என்ன எப்பாடுபட்டாவது தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்றேன். அதிமுக கோவையில் வெற்றி பெற வேண்டிய அவசியம் என்ன? குறைந்தபட்சம் அண்ணாமலை தோற்கடிக்கப்பட வேண்டிய நெசசிட்டி என்ன? அப்படி இதை அவர்கள் செய்ய தவறினால் செந்தில் பாலாஜியின் வழி எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் நடக்கும். இது மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கிற, மத்தியில ஆட்சி அமைக்கிற போது அதிமுக ஜெயிச்சிட்டாங்கன்னா, சிங்கே ராமச்சந்திரன் வெற்றி பெற்றுட்டாருன்னா ஒன்னொன்னா வருவோம். இரண்டாவது, ஒருவேளை இப்படி அண்ணாமலை வென்று விட்டால் திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ கொங்கு மண்டலத்துல, தமிழ்நாட்டுல அது மாதிரி ஒரு பெரிய அலப்பற தமிழ்நாடு முழுக்க சலசலப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. அந்த அரசியல் என்பது பார்த்தீங்கன்னா களம் ரொம்ப சூடா இருக்கும். ஒரு நாகரிக அரசியல் இருக்காது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா நாகரிக அரசியல் இருக்காது. தர ரேட்டுக்கு இறங்கி அடிக்கிற நிலையில தான் இருக்கும். அதனால இது திமுகவுக்கும் இது முக்கியம். ஏன்னா இப்ப அண்ணாமலை குறிவைப்பதெல்லாம் திமுகவையும் குறிவைக்கிறார். தேர்தல் காலத்துல யாருமே ஒரு கட்சியை அழிச்சிருவோம் அப்படின்னு எல்லாம் சொல்லவே மாட்டோம். அப்ப அப்படி சொல்ற நபர்கிட்ட எந்த விதமான ஒரு டீசன்சியை நம்ம எதிர்பார்க்க. அடுத்து, திமுக ஒருவேளை இங்க வென்று விட்டால் அண்ணாமலை கொஞ்சம் அடக்கி வாசிப்பார், அல்லது அந்த மாநில தலைவர்
என்பது வந்து அந்த போக்கஸ், கொங்கு மண்டலம் அந்த போக்கஸ் என்பது வந்து குறைஞ்சிடும். அந்த அண்ணாமலை ஃபேக்டரை முற்றிலுமாக களத்திலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்றால் கோவையில அதிமுக வெல்ல வேண்டும். கோவையில அதிமுக வெல்ல வேண்டும். நீங்க தமிழ்நாட்டுல எங்க ஜெயிக்கிறோமோ இல்லையோ, கோயம்புத்தூர்ல அதிமுக ஜெயிச்சாங்க. இவங்க எங்க ஏமாந்தாங்கன்னா, நான் இது முன்பே இதை குறித்து பல பேட்டிகள்ல பல தொலைக்காட்சிகள்ல நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு பிரபலமான வேட்பாளரை களம் இறக்கியிருக்கோம். அண்ணாமலையை விட அதிக பிரபலமானவர்களை, மக்கள் அறிந்தவர்களை, நேர்மையாளர்களை, அண்ணாமலைக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் களத்துல இறக்கி இருந்தா அதிமுக எளிதாக வென்றிருக்கலாம். அப்படித்தான் சிபி ராதாகிருஷ்ணன் அந்த காலகட்டத்துல அன்றைக்கு அம்மா இருந்தாங்க, வெற்றி பெற்றாங்க. அந்த இடத்துல இவர்கள் வந்து தவற விட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்கு வந்து வருகிற வாக்கு தனக்காக வருகிற வாக்குகள் என்று நிரூபிக்கணும். இப்படியே எத்தனை தேர்தலுக்கு தலைமையை நிரூபிக்கிறதுக்கே போயிட்டு இருக்காங்க. கட்சி ஜெயிக்கணுங்க, அதை பார்க்கணும் முதல்ல. ரெண்டாவது, அடுத்த ஒரு விளைவு பாருங்க, எந்த அளவுக்கு அது உண்மையா டிரான்ஸ்பார்ம் ஆகும் தெரியல. தற்போதைய அந்த கருத்து கணிப்புகள் அது இதெல்லாம் 10 இடங்களில் பாஜக 2ஆம் இடத்துக்கு வந்துவிடும் என்கிற ஒரு கருத்து கணிப்பு வந்து வருது. 10 இடம்னா 60 அசம்பிளி செக்மெண்ட் ஆச்சு. அப்ப 60 அசம்பிளி செக்மெண்ட்னா அடுத்து இப்ப கோவையிலே அவங்க என்ன செய்யறாங்க, கட்சிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள், நடுநிலையாளர்கள், புது வாக்காளர்கள், அப்புறம் வெளிநாட்டில இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஜெயிக்கணுங்க, அண்ணாமலை ஜெயிச்சா இந்தியா வந்து அப்படி உருவாயிடுங்க, கோயம்புத்தூர் வந்து இந்த மாதிரி ஆயிடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க வீடியோ மூலமா வந்து கேன்வாஸ். அடுத்து அந்த தொழிலதிபர்கள் எல்லாம் அவங்க கிட்ட பணி செய்கிறவங்களை எல்லாம் அழைச்சு எப்படியாவது நீங்க எல்லாம் அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார பலம், அதனுடைய துஷ்பிரயோகம். அப்ப இத தமிழ்நாடு முழுக்க அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தும். இப்ப கோவை தொகுதியில எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதியும் இல்ல. பூத்துக்கு ஆள் கிடையாது. ஓட்டு பூத்துக்கு ஆள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலைக்கோ அல்லது பாஜக காரங்களுக்கோ எதெல்லாம் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியுமே தெரியாது. அந்த தொகுதியுமே இந்த சென்ஸ் பவுண்டரி, இந்த பவுண்டரி வந்து தெரியாது. சும்மா போற போக்குல ரேண்டமா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்ப இது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு அதிகமாகும். அண்ணாமலை நாகரிகமான அரசியல் செய்யலாம் அப்படின்னா அண்ணாமலைங்கிறவரு அரசியலே செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கல்ல, அவரது மிகைப்படுத்துதலான செயல்களும் அடுத்தவர்கள் மனதை புண்படுத்துகிற அந்த பேச்சும் அடுத்தவர்களை அடுத்து அந்த எடுத்தறிஞ்சு பேசுறது, யாரு கூடவும் ஒரு ஒத்துழைப்பு இல்லை. ஏன்னா அரசியலுக்கு தேவைங்கிறது சகிப்புத்தன்மை. நீங்க ஒருவேளை இப்படி எடுத்துக்கல, ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சாலும் அந்த சட்டமன்ற தேர்தலில் அவரை முதலமைச்சராக முன்னிறுத்தாவிட்டால் எடியூரப்பா மாதிரி பாஜக உடைச்சிட்டு வெளியே போகும். நிறைய வியூகங்களை சொல்றீங்க. he is highly impatient. Highly impatient. He is not a team player. He don't have patience. அடுத்தவர்களை அனுசரித்து போற அந்த தன்மை அவரிடத்துல வந்து குறைச்சு. சார் இன்னொரு கோவையினுடைய அந்த விளைவு தமிழக அளவுல பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இந்த ட்ரையாங்குலர் வந்து ஒருவேளை அண்ணாமலை வெற்றி பெறலைன்னா மத்திய பாஜகவும் ஓகே நீங்க ஒன்னும் பெருசா சாதிக்கலன்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. வெற்றி பெற்றால் தமிழகம் முழுக்க இந்த இம்பாக்ட் வந்து வரும். அடுத்து பாஜக அந்த 10 இடத்துல 2ஆம் இடம் வருவது அப்படிங்கிறது எங்க வர்றாங்கன்னு நீங்க கணக்கெடுத்து பாருங்க. ஓபிஎஸ் நிக்கிற இடத்துல, தினகரன் நிக்கிற இடத்துல, ஏசி சண்முகம் நிக்கிற இடத்துல, பாரிவேந்தர் நிக்கிற இடத்துல, அவங்க சௌமியா அன்புமணி நிக்கிற இடத்துல, அடுத்து இவங்க நம்ம தமிழிசை நிக்கிற இடத்துல, நயினார் நிக்கிற இடத்துல, இவ்வளவுதான். அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது என்ன பாஜக வளர்ந்துருச்சா? இல்ல, பிரபலம். அந்த பிரபலமானவர்களுக்கு நடுநிலையாளர்களுக்கு அவர்களால ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாருன்னா, அவர் வந்து இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் அவர் பண்ணல.
சரோஜா தேவி மாதிரி யாராவது இருந்திருந்தா ஒரு படம் நடிச்சு விட்டுருப்பாரு எம்ஜிஆர் மாதிரி. அவர் திரும்ப திரும்ப மென்டலி தன்னை வந்து ஒரு எம்ஜிஆராகவே கற்பனை செய்து கொள்றாரு. அப்ப நான் யாரை நிறுத்த வச்சாலும் அந்த இடம் ஜெயிக்கும், அது வர வாக்கு எனக்கு அந்த தன்மையை முதல்ல மாத்தணும். இந்த 10 இடத்துலயும் அந்த பிரபலத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பிரபலங்களை களத்தில் இறக்கி இருந்தால், கோவை மட்டுமல்ல இந்த 10 இடங்கள்லயும் அப்படி இறக்கி இருந்தா, இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன், கள்ளக்குறிச்சி ஒருவர் வெற்றி பெற்று விடுவார். கள்ளக்குறிச்சியில் அதிமுக வெற்றி பெற்று விடும். ஏன்? அங்க வேட்பாளர்கள் ப்ரொஃபைல்ல பார்த்தீங்கன்னா குமரகுரு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரபலமானவர், மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கிறது. ஏன்னா இன்றைக்கு வந்து முதல்ல மாதிரி எல்லாம் இல்ல, நடுநிலையாளர்கள் சிந்தித்து வாக்களிக்கிறாங்க. அப்ப அந்த நடுநிலையாளர்கள் யாரை பார்க்கிறாங்க? பிரபலமானவர்களை பார்க்கிறாங்க. அதே மாதிரி சென்னையில பார்த்தீங்கன்னா ஜெயவர்தன் சவுத் மெட்ராஸ்ல ஒண்ணு தமிழிசைக்கும் ஒரு கவர்னரா இருந்தவங்க ஈடு கொடுக்கிறார். அதே போல இவங்க திமுக வேட்பாளர் தமிழிசை தங்கபாண்டியன் அவருக்கும் ஈடு கொடுக்கிறார். ஏன்? அவர் ஒரு பிரபலமான வேட்பாளராக இருக்கிறார். இவ்வளவுதான் லாஜிக் வந்து வெரி சிம்பிள். அப்ப நீங்க குறைந்தபட்சம் எங்கெல்லாம் அந்த பிரபலமானவர்கள் இருக்கிறார்களோ அந்த இடங்கள்ல பிரபலமானவர்களை நீங்க ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கணக்கில் எடுத்துக்கணும். சேலத்துல வாழப்பாடி ராமமூர்த்தி நின்றார். அன்றைக்கு செல்வ கணபதி, இப்ப திமுக இருக்கிறவர் செல்வ கணபதி அம்மா ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க, பேசவே மாட்டாங்க. அவர் நின்னாருன்னா அவர் நிக்கிற பக்கமே அம்மா தலையை திருப்ப மாட்டாங்க, அப்படி புறக்கணிச்சு வச்சிருந்தாங்க. ஆனா என்ன செய்தார்? வாழப்பாடி ராமமூர்த்தி நிக்கிறாருங்க, உடனே செல்வ கணபதியை கூப்பிட்டு நீ போய் அங்க நில்லு. அவர் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சாரு. என்ன பண்ணல தெரியாது, என்னால தோக்கடிச்சிடுவா, தோற்கடித்தார். வாழப்பாடி ராமமூர்த்தி 1 லட்சம் கேஸ் கனெக்ஷன் கொடுத்து 1 லட்சம் வீடுகளுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருந்தார் அன்றைக்கு அவர் மத்திய அமைச்சராக இருந்து. செல்வ கணபதி அன்றைக்கு தோற்கடித்தார். அப்ப தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மறந்து கட்சி ஜெயிக்கணும். நிற்கிறவர் யார், அவருக்கு சரியான போட்டியாளராக நம் கட்சியில யாரை நிறுத்துவோம் என்று அவர் வந்து பார்க்கணும். எங்க ஓட்டு விழுந்தாலும் எம்ஜிஆர் மாதிரி எனக்காக ஒரு ஓட்டு, நான் கழுதையை நிறுத்த வச்சாலும் ஜெயிப்பேன், குதிரையை நிறுத்த வச்சாலும் ஜெயிப்பேன், அந்த மனப்பான்மை கொஞ்சம் பாதகத்தை கொடுக்கும். அடுத்து கட்சிக்கு அப்பாற்பட்ட பணம் இருக்கா, நீ வேட்பாளர் இருப்பா. நீ 3 மாசத்துக்கு முன்னாடி பாஜக வந்திருக்கலாம், அல்லது ராவணனோட கட்சி விட்டு நீ நீக்கப்பட்டிருக்கலாம், பண்ணிருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீ வந்து சேர்ந்து எத்தனை கோடி செலவு பண்ண மட்டும் சொல்லு, நான் உனக்கு ரெட்டலை சின்னம் கொடுத்துறேன். இது ஒரு மிக தவறான ஒரு முறை. ஓகே சார், இன்னொரு விவகாரம் நீங்க தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே சொல்ற ஒரு விஷயம், பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கக்கூடாது, தனித்து வந்துடணும் அப்படின்னு நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அதை பண்ணியிருக்காரு. சேம் டைம்ஸ் வந்து பாஜகவையும் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்றாரு. மத்தியில இருக்கக்கூடிய மோடி, அமித்ஷாவை கிரிட்டிசைஸ் பண்றாரா இல்லையோ, பட் இங்க இருக்க அண்ணாமலையை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. இது பாஜகக்கான அந்த எதிர்ப்பை எடுக்கிறனால சிறுபான்மையினர் ஓட்டு அதிமுக வரும் நம்புறீங்களா நீங்க? அதாவது திமுக இன்றைக்கு வந்து ஒரு பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றுவிடும் என்றால் திமுகவுக்கு போறது பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள். ஆமா, பாஜக தன்னுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்கிறது என்றால் பாஜகவுக்கு போறது ஒரு போர்ஷன் இந்துத்துவ வாக்குகள், புதிதாக வந்த வாக்காளர்கள், திமுகவுக்கு எதிரானவர்கள், முழுமையாக ஒரு போர்ஷன். அப்ப அதிமுக களத்துல செய்ய வேண்டியது என்ன? திமுக எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக அதிமுகவுக்கு வரணும், பாஜக எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக அதிமுகவுக்கு வரணும். பிரபலமானவர்கள் களத்துல இறங்கி நிக்கணும். இந்த 3 நடந்திருந்தால் இன்றைக்கு அதிமுக 40-30 தொகுதிகள்ல வெற்றி பெற்றது. அடுத்து இன்னொரு தவறு என்னன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல் தானே, இது நமக்கான தேர்தல் இல்ல, நம்ம 2026 சட்டமன்றத்துல பாத்துக்கலாம். அது தப்பு. நீங்க 1980 தவிர அன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. உடனே நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை கலைத்துவிட்டு வைத்த தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வென்று ஆட்சி அமைத்தார். அதை தவிர 80 பிறகு இன்று வரை ஒரு புள்ளி விவரம் நீங்க எடுத்து பாருங்க,
யார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுகிறார்களோ அந்த கூட்டணி அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலில் தொடர் வெற்றியை பெற்றிருக்கிறது. அதனால இந்த தேர்தல் என்பது நமக்கான தேர்தல் அல்ல, இது நாடாளுமன்றத்துக்கான தேர்தல்ங்கிறது அந்த பார்வை தவறு. அடுத்து பாஜகவை இது பத்தாது, கடுமையான எதிர்ப்பு மனநிலையில நம்ம இருக்கணும். பாருங்க, நீங்க அதாவது எஸ் லைக் நோ, நோ லைக் எஸ் இருக்கவே கூடாது. உங்கள் அம்மா காலத்துல எப்படி இருக்கும், அந்த கிளாரிட்டி இருக்கணும். எதிர்ப்பா முழுமையான எதிர்ப்பு, ஆதரவா முழுமையான ஆதரவு. ஆனா நாங்க எதிர்க்கிறோம், ஆனா அவ்வளவா எதிர்க்கல. இது இந்த நிலைப்பாடு வந்து தவறு. திமுக முழுமையாக எதிர்க்கிறார், ஆனால் பாஜகவை முழுமையாக வந்து அவர் எதிர்க்கலாம். என்ன தடுக்குது சார்? அதுதான் பாஜக, அதுதான் அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். அதுதான் அண்ணாமலைக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கும். என்ன தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? தடுக்குதுங்கிறது வந்து எதிர்காலத்தில் தங்கள் பாதுகாப்பு கருதி பயம். இந்த கமலஹாசன் ஒரு படத்துல சொல்லுவார்ல, நின்றால் பயம், பார்த்தால் பயம்னு. அதாவது தேர்தலுக்கு பிறகு அவர்கள் தயவு நமக்கு தேவைப்படும். அவர்கள் மீண்டும் மத்தியில் ஆட்சிக்கு வந்து விட்டால் நம்ம எப்படியாவது போய் மேல சமாதானப்படுத்தி அண்ணாமலைய ஒதுக்கி வச்சிடலாம்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் அரசியல்ல, அதிமுக இல்ல. ஏங்க கேசிபி கட்சி விட்டு நீக்கிருங்கன்னு பாஜக கூப்பிட்டு சொன்னா நீக்கிறது. இவர் போய் சொன்ன உடனே மோடி வந்து அண்ணாமலை நீக்கிடுவாரு. போய் சொன்னாங்கல்ல சார், எஸ்பி வேலுமணில இருந்து போய் டெல்லியில போய் பார்த்து சொல்லிட்டு வந்தாங்களே, பட் நீக்கலையே. நீக்கிட்டாங்களா? அதுக்கப்புறம் தான் மோடி வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பார்த்து பயப்படுறாரா, அப்ப இதுதான் நம்ம கையில இருக்கிற சரியான ஆயுதம், அந்த ஆயுதத்தை மேலும் பயன்படுத்துவார். அப்ப அதனால அந்த அணுகுமுறை தப்பு. அடிச்சு காலி பண்ணி வேரோடு வேரடி மண்ணோடு தேர்தல் களத்துல பாஜகவை சாய்த்து, அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி சொன்னாருப்பா, நம்ம கேட்கல என்று நீங்க வெற்றி பெற்று காட்டணும். தேர்தல்ல இந்த வாக்கு சதவீதம் இதெல்லாம் வந்து வேலைக்காக. ஜெயிச்சீங்களா தோத்தீங்களா, அதுதான் மக்கள் உறுப்பினர்கள், எவ்வளவு உறுப்பினர்கள் நீங்க நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புறீங்க, அதுதான் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு. விட்டுட்டீங்க நீங்க காலி. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி. தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் விமர்சனங்கள் வந்து அதிமுக சார்ந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களை வந்து பேசிட்டு இருந்தாலும் அதிமுக வந்து இன்னைக்கு காணாம போயிடும் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து அந்த நரேட்டிவை செட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. ஒரு அதிமுகல நீண்ட காலமா இருக்கிற ஒருவர், அதிமுக தொண்டர்களோட பல்ச தெரிஞ்ச ஒருவர், இந்த அண்ணாமலையோட அவரோட பேச்சு அப்படின்றது அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது நீங்க கேட்கறதுனால நான் இதை சொல்றேன். அண்ணாமலை பேசினார்ல, அவர் பேசி முடிச்சோடனே இவங்க யாராவது அன்னைக்கே பதில் சொன்னாங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையோட இன்டர்வியூ வந்து 8:30 மணிக்கு வந்தது, 7:45 to 8:15 அண்ணாமலையோட இன்டர்வியூ. எனக்கு நிறைய கட்சிக்காரங்க போன் பண்ணாங்க. அன்றைக்கே இரவோடு இரவாக ஒரு மிகப்பெரிய பதிவை நான் எழுத்துப்பூர்வமாக போட்டு என்னோட சமூக வலைதளங்கள்ல நான் பகிர்ந்திருந்தேன். அதற்கு அடுத்த நாள் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து நான் பேசினேன். அதுக்கப்புறம் இது கட்சிக்காரங்க மத்தியில ரொம்ப எடுபடுப்பா, நம்ம இப்படி பேசணுமோ என்று அதுல இருந்து 2 நாள் தள்ளி எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்ப இது பயம் காரணமா அல்லது பிரச்சார அணுகுமுறை தெரியலையா? அது உங்க நம்ம இந்த இத நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் தான் அதை வந்து முடிவு பண்ணணும். ஒன்று. 2வது, அதிமுக எங்கெல்லாம் கோட்டை விடுறாங்கன்னா அந்த பிரச்சார அணுகுமுறை இருக்கு பாருங்க. சோசியல் மீடியால திமுக பாஜக முன்னால போறாங்க, தொலைக்காட்சி விவாதங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், இதுல வந்து அவர்கள் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. இதுதான் முன்னாடியே அண்ணாமலை சொல்லுவார்ல, பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் அண்ட் நேரேட்டிவ் பாலிடிக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா செய்யணும், தெரியலனா கூட பரவாயில்ல, எல்லாமே தெரிஞ்ச வித்தகராக இருக்கணும்னு யாரும் எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கல. தெரிஞ்சவங்கள இதை நீங்க செய்யுங்க என்பதையாவது விடணும். இது வடிவேலு ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அண்ணனுக்கு என்ன நடந்தாலும் இந்த கோட்டை தாண்டி யாரும் வரக்கூடாது அப்படின்னு எல்லாரையும் ஒதுக்கி உட்கார வச்சுட்டு அப்புறம் திருப்பி வண்டியில அடிச்ச கைப்புள்ளைக்கே இவ்வளவு ரத்தம் வருதுன்னா அடிவாங்க உயிரோட இருப்பான்னு நினைக்கிற அப்படின்னு சும்மா 4 ஜாலரா வச்சு பேசுறதெல்லாம் வந்து அரசியல் பொறுத்து வராது. ஏன்னா
நீங்கள் தமிழ்நாட்டு மக்களது உணர்வுகள், கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களது எதிர்காலம், ஒரு பாரம்பரியமாக கட்டி காத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அந்த திராவிட சித்தாந்தங்கள், இதனுடைய பாதுகாவலராக நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள். அடுத்து அதிமுக தலைமை என்பது உலகெங்கும் வாழுகிற ஒரு 15 கோடியோ 20 கோடியோ 25 கோடி தமிழர்களது பிரதிநிதிகளாகத்தான் திமுகவும் அதிமுகவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த திராவிட சித்தாந்தத்தை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் இன்றைக்கு இருக்கு. அதை சரிவர பயன்படுத்த வேண்டும் என்பது, நான் இது ஏதோ அவர்களை குறை சொல்லணுங்கிறதுக்கு சொல்லல. இன்னும் இருக்கிற இந்த 1-2 நாட்கள்லயாவது எதிர்காலத்தில் எதை சரி செய்து கொள்ள வேண்டும், எதை நோக்கி இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும் என்பதற்காக நான் அதை சொல்றேன். ஓகே சார், அதிமுகவோட ஒரு பல்ஸ், மக்களோட பல்ஸ் தெரிஞ்ச ஒருவரா மட்டும் இல்லாம நிறைய பெர்செப்ஷனும் சொன்னீங்க. கோயம்புத்தூர்ல யார் ஜெயிச்சா என்ன நடக்கும் அப்படின்னு அரசியல் மாற்றங்களுமே நீங்க பகிர்ந்தீங்க. உங்க பிஸியான ஷெட்யூல்ல எங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.